ரஞ்சித் சார் சொல்லும்போது ஃபஸ்ட்டு அது யாருமே நம்பலை சுற்றி இருக்கும்போது 3 டேக் நான் வந்து கிளிசரின் போடாமல் அழுதுகிட்டே இருந்தேன். அது டேக் போக போக முடியல, டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்க முடியல. ஆனால் சினிமா அப்படி இல்லை, லேஸாக ஒர்க் பண்ணும். இது ரொம்ப லேஸாக சட்டிலாக பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. ப்ரெஷரில் எப்போவுமே நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவேன். அது ப்ரெஷரில் பண்ண சீன் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கோவத்தில் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு மீம் இருக்குண்ணே, அதை நாங்கள் ப்ளே பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அந்த மீம் பார்க்கும்போது. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது எடுக்கும் போது சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஷார்ட் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு பேசிக்காக ஒரு இடத்துல உட்கார முடியாது. நான் டக்குன்னு மூவ் ஆனால் ரிலாக்ஸாக இருப்பேன். உட்காந்துட்டு டல் ஆகிடுவேன். ஸோ காலையிலேருந்து 6:30க்கு கிரவுண்ட் போயிடும். அப்புறம் நான் வீட்டிலேருந்து 4 o'clock கிளம்பணும். எனக்கு இது எடுக்கும் போது ஒரு 3:40 அந்த லாஸ்ட் இல்லை 5 மணிக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பிஃபோர் அந்த டிஷர்ட்டு கடைசியாக அவசரமாக எடுத்தது. ப்ரெஷரில் எப்போவுமே நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவேன். அது ப்ரெஷரில் பண்ண சீன் நினைக்கிறேன். இதுக்கு அது ஓகே. ஏன்னா அது வரைக்கும் டல்லாக இருந்தது. ஒரு கோவத்தில் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். கோவத்தில் ஒர்க் பண்ண சீனா? கண்டிப்பாக எல்லாருக்குமே நடந்திருக்கும். என்ன இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிட்டரலாக எல்லா டைமும் வந்து இந்த மீம் வந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டேட்டே இருக்கும். ஹேர் கட் பண்ண போகும்போது நம்ம என்ன கேட்டால் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் இருக்க தினேஷ்க்கும் இப்போ நீங்கள் பார்க்குற தினேஷ்க்கும் நீங்கள் பார்க்குற டிஃப்ரென்ஸ்? அந்த டேக் பண்ணும்போது 19வது டேக் அது. அவர் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாக வந்தாங்க. ரஞ்சித் சார் சொல்லும்போது ஃபஸ்ட்டு அது யாருமே நம்பலை சுற்றி இருக்கும்போது 3 டேக் நான் வந்து கிளிசரின் போடாமல் அழுதுகிட்டே இருந்தேன். அது டேக் போக போக முடியல, டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்க முடியல. சரி போதும். அப்புறம் அவர் சிரிச்சுட்டு அங்கே வடிவேல் சார் காமெடியும் இருக்காதுல்ல, வெறும் க்ரீன் மேட் தான் ஒட்டியிருப்பாங்க. பட் அவர் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணார். அது நமக்கு ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்துல. அதாவது ஒரு மனுஷனால் ஒரு படத்துக்காக வந்து எவ்வளோ எஃபர்ட் போட முடியுது, எவ்வளோ அந்த விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுது, ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரூவ் பண்ணுற ஆள் சார் நீங்கள். நாங்கள் ரசிச்சிருக்கோம் அது. அந்த சினிமா மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசை, ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. குக்கு பார்த்துட்டு நாங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன லைட் ரொம்ப நேரம் அந்த ஒரு இன்னுமே அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்ல சார். பட் அப்படி ஒரு லவ் சார், அந்த ஒரு ஆனா அதை மீறி ஒன்று பண்றீங்க. அது எப்படி சார் அது வருது? எல்லா சீனியர்ஸ் இருக்காங்க, லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒர்க் பண்ணும்போது எதனா பண்ணணும், ஓகே அட்டகத்தி எனக்கு பக்கத்தில் அப்படின்னால நான் வேறு மாதிரி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரேக் பண்ணோம். எப்படி நடிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் சினிமா அப்படி இல்லை, லேஸாக ஒர்க் பண்ணும். இது ரொம்ப லேஸாக சட்டிலாக பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. அதை அதுக்குள்ளே ஒரு 24-25 படம் பண்ணியாச்சு. ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே இவ்வளோ தேவையில்லை, லைட்டாக போதும். அதை கடைசி ஒரு 3 படம் நான் ஜேபேபிலேயே சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் இன்னும் செட்டில் ஆக்கிட்ட போதும், எனக்கு பக்கத்தில் நான் கொண்டு வந்துட்டேன். அது ஜனங்க கிட்ட ரொம்ப பக்கத்தில் போய் சேருது. இது லேஸாக தான் பண்ணணும், அவ்வளோ ஸ்டெயினாக வந்து நாத்துக்கிட்டது. பட் இப்போ வரைக்கும் அந்த குக்குவாக இருக்கட்டும் அதை சொல்கிறாங்க, சினிமா அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப லேஸாக பண்ணணும். எஸ். ஸோ உங்களோட அட்லீஸ்ட் ஒரு ஓவராவது ஆடிடணும்னு ராகேஷ்க்கு ஒரு ஆசை. அது கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பப்ளிக் உட்காந்துட்டு இருப்பாங்க. அண்ணன் 6 அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, அடிக்கணும் இல்லைனா மொக்கையாயிடும். ஒரு வாட்டி மேட்ச்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஐயோ இவர் வேற மைக்கில் பேசுகிறாப்லே அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் போயிடுச்சு, நிறைய வாட்டி கரெக்டாக போயிடுச்சு. அது கொஞ்சம் கெத்தாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு இதை பார்க்க. அண்ட் உங்களை வந்து இந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே பயங்கரமா அவருக்குன்னே பண்ண மாதிரி ஒரு ஓன் பண்ணிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா? தேங்க்யூ சஞ்சனா, தேங்க்யூ ராகேஷ். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் லலித் சார் தேங்க்ஸ், ஹர்ட் நீங்கள் படத்தை பற்றி சொன்னது. விஜய் மேடம், மீனா மேடம், ஷோபா மேடம் வந்து எனக்கு அவ்வளோ நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். நீங்கள் வந்து எனக்கு நான் ஒரு செகண்ட் எனக்கிட்ட தான் பேசுகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் வெயிட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ guys. This is B Awards 2024. Our title sponsor NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy, co-powered by Gold Winner, Archie, VK Allure Derma Clinic, digital partner VTAKIS, event by Twilight Creations.